ஜேஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜே சமையல் சேனல்ல ஈஸியா செய்யக்கூடிய செம ஜூஸியான ரோஸ்பரா ஸ்வீட் எப்படி செம சூப்பரா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற ரவையை வச்சு குலாப் ஜாமுன் மாதிரியான இந்த ஸ்வீட்டை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெங்காலி ஃபேமஸ் ரோஸ்பரா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜேஜே சமையல் சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமா இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். முதல்ல பேன் அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் அதுல 1/2 கப் ரவை சேர்த்து 4 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கிறப்போ ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாம நல்ல வாசம் வரும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருக்கு. நல்ல வாசம் வந்துருச்சு. பாருங்க, ரவையோட கலரும் சேஞ்ச் ஆகாம நல்லா வறுபட்டு வந்திருக்கு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் இப்ப சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை பால் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா குக் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா சாஃப்டா வெந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க. இந்த சைடு இன்னொரு பேன்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம் வரக்கூடாது. கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஜீரா சரியா ஸ்வீட்டுக்குள்ள இறங்காது. அதனால சர்க்கரை தண்ணில நல்லா கரைஞ்சதும் லோ ஃப்ளேம்ல வச்சு 1 to 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தொட்டு பாத்தீங்கன்னா விரல்ல லைட்டா ஒட்டுற மாதிரி லைட்டா பிசு பிசுப்பா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் சிரப்பை தனியா எடுத்து வச்சிடலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலா ஆரஞ்சு இல்லாட்டி ரெட் ஃபுட் கலர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்காமலும் செய்யலாம், இது ஆப்ஷனல் தான். பால் பவுடர் சேர்த்து செய்யறப்போ நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். குலாப் ஜாமுன் மாதிரியே நம்ம செய்யற இந்த ரோஸ்பரா ஸ்வீட் ரெசிபியும் ரொம்பவே சூப்பரா வரும். இதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுவும் ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம செய்யறப்போ இன்னும் நல்லா சாஃப்டா சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்பவே சூப்பரா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒண்ணு போல பிசைஞ்சுக்கோங்க. பால் பவுடர் நம்ம சேர்த்திருக்கிறதுனாலையும் ரவையை ஆற வச்சு எடுத்திருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அதனால இதோட 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கொஞ்சம் நெய்யை கையில தடவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சமா பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பால் அதிகமா சேர்த்துட்டாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ பிரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பால் தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்ததும் இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதும் உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிட்டு இந்த ஷேப்ல நான் எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதா ரவுண்ட் பண்ணி குலாப் ஜாமுன் மாதிரியும் செய்யலாம். இல்லனா நீளமா ரோல் பண்ணிட்டு சிலிண்டர் ஷேப்லயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கி கட்டர் வச்சு ஏதாவது டிஃபரண்ட் ஷேப்லயும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு முதல்ல சின்ன உருண்டையா போட்டு பிரியுதான்னு பாத்துக்கோங்க. அப்படி பிரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் நல்லா சாஃப்டா அழுத்தம் கொடுத்து பிசையணும்.
பாருங்க இது பிரியாம நல்லா சூப்பரா வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை இதுல ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். ஒரே டைம்ல நிறைய இதை சேர்க்காதீங்க. 4ல இருந்து 5 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுறப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா ஒன்று போல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததை சுகர் சிரப்ல இப்போ சேர்த்துடலாம். சுகர் சிரப் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கணும். சுகர் சிரப் சப்போஸ் ஆறிடுச்சுன்னா லைட்டா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் திருப்பி விட்டு சுகர் சிரப்ல ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். நம்ம செஞ்ச ரோஸ் போரா ஸ்வீட் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பாருங்க உள்ள இவ்வளவு நல்லா ஜூஸியா இருக்குன்னு. வாவ், செம ஜூஸியா செம சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.